ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 30/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணிக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நவராத்திரி 8ஆம் நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கலைவாணி வழிபாடு அவசியம். நவராத்திரியின் இறுதி 3 நாட்கள் கலைவாணி வழிபாடு, ஞானத்தை நமக்கு அருள்கின்ற கலைவாணி வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்குவதற்கு, விற்க, அது சம்பந்தமாக பேசுவதற்கு சிறந்த நேரம். அதேபோல் கணவன் மனைவியிடையே ஏதேனும் மனவேற்றுமை ஏற்பட்டு பிரிந்திருந்தால் இந்த நேரத்திலே ஒன்றாக அமர்ந்து பேசினால் பிரச்சனைகள் மறைந்து, பிரிவு மறைந்து ஒன்று சேர்வார்கள். பங்காளிகளுக்குள் சொத்து பிரிப்பதற்கு நல்ல நேரம். இப்படி இவற்றையெல்லாம் செய்வதற்கு மிக நல்ல நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமான எந்த பிரச்சனைகளிலும் முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இன்றைய திதி இன்று மதியம் 2:52 வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பிறகு நவமி. இன்றைய சந்திராட்டமும் ரிஷபராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரிய வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் தேடி வருகின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அடுத்த நவராத்திரிக்குள் உங்களுடைய இல்லத்திலே குவா குவா. நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும், மௌனத்தை கடைபிடியுங்கள். கந்த சட்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகளையும் நினைத்து 6 விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்யலாம். காலையிலே நன்றாக குளித்து உங்களுடைய உடலை நன்கு சுத்தப்படுத்தி கொண்டு விளக்கேற்றி 6 படை வீடுகளையும் மனதிலே நினைத்து கொண்டு 6 விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சாட்டி கவசம் சொல்லுங்கள், கந்த குரு கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். இவற்றையெல்லாம் கேட்டால் அந்த சந்திராட்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். புதிதாக எந்த முயற்சிகளையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். பயணங்களை தொடங்காதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே முருகன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். ஏதேனும் ஒரு சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருப்பீர்கள். இந்த நவராத்திரியிலே இன்றைய நாளிலே துவங்கிவிட்டீர்கள் என்றால் பெரும் வெற்றி தேடி வரும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும்.
அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை தேடி வந்து மனதை சந்தோஷப்படுத்துகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய வயதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக கிடைக்கும், நல்லபடியாக கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே இன்றைய நாளிலே எதையும் துவங்காதீர்கள். உடல் உழைப்பு அதிகமாகும், வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். நவராத்திரி ஆஃபரில் இது போட்டிருக்கா அது போட்டிருக்கா என்று நவராத்திரி சலுகைகளை தேடி தேடி நிறைய பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டிற்கு உபயோகமான பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல நாள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். விரயங்களிலே 2 விரயங்கள் இருக்கின்றது. சுப விரயம், அசுப விரயம். சுப விரயம் ஏற்படும் போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பொருளை வாங்குவோம், அது மனதுக்கு சந்தோஷத்தை தரும். அதே வீட்டிலே ஏதேனும் ஒரு கெட்ட சம்பவம் நடந்து விட்டது, மருத்துவ செலவு, இவையெல்லாம் செய்யும்போது மனதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த செலவுகளை செய்யும்போது மனதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட்டு மனதுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற நாள். கொண்டாடுங்கள் இந்த நாளை. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வகையிலே யோகங்கள் உண்டாகும். வெகு நாட்களாக வாடகை வீட்டிலே இருக்கின்றீர்கள் என்றால் சொந்த வீடு அமையும். அதேபோல் வண்டி பழைய வண்டி ஆகிவிட்டது, புதிய வண்டி வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். கொண்டாடுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் இல்லத்திலே யாருக்கேனும் திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குல தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். அதனால் கடன் சுமை குறையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுபவிரயங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகனத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்றான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்வானது பலர் போற்றும்படி இருக்க வேண்டும். தூற்றும்படி இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்வு செம்மை பெற வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே அதிகமான ஈடுபாடும் சமூக நற்சிந்தனையும் இருந்தால் ஒருவனுடைய வாழ்வு நிறைவானதாக இருக்கும். அப்படி வாழ்ந்து மறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. எந்நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்ந்து தங்களால் இந்த வாழ்ந்த சமூகத்திற்கு நன்மையை செய்துவிட்டு இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வு வாழ்ந்து நற்கதி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அதை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவ சமயத்திலே ஈடுபாடு கொண்டு வாழ்ந்தது 4 ஆண்டுகள் தான். அப்போது அவருக்கு வயது 77. சைவ சமயத்திலே தொண்டாற்றி சிவபெருமானுக்கு நாளெல்லாம் தொண்டாற்றி சிவகதியை அடைந்தார். அதேபோல் 6 நாட்கள் மட்டுமே இறைவனுக்கு தொண்டு செய்து 6 நாட்கள் தான் தொண்டு செய்தார் கண்ணப்ப நாயனார். சிவனோடு கலந்து விட்டார். 2 ஆண்டுகள் தான் சிவசிந்தனையோடு வாழ்ந்தார். அதற்கு முன்பு வரை சாதாரணமான லோகாதேய வாழ்க்கையிலே இருந்தார். 2 ஆண்டுகள் மட்டுமே சிவசிந்தனையோடு இருந்து சிவனோடு கலந்தார். அதேபோல் இறைவன் சுந்தரரை தடுத்தாட்கொண்டது 16 வயதிலே. அவர் கைலாயம் போனது 18வது வயதிலே. 2 ஆண்டுகள் தான் அவர் சிவசிந்தனையோடு இருந்தார். ஆகையால் பக்தி என்பதற்கு வயது முக்கியம் அல்ல. ஒரு சிலர் சொல்வார்கள், எனக்கு இப்போது என்ன வயதாகிவிட்டது,
எல்லாம் பக்தி எல்லாம் 50 வயதுக்கு மேல் பார்த்து கொள்ளலாம் என சொல்வார்கள். 50 வயது வரை நாம் உயிர் வாழ்வோம் என்பது நம் கையிலாக இருக்கின்றது. இதை நான் சொல்வதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லோரும் நன்கு வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய வேண்டுதலும். நான் பொதுவாக சொல்கின்றேன். ஆகவே இளமையில் கல் என்று சொன்னார்கள் அல்லவா, அதுபோல பக்தியையும் இளமையிலேயே விதைத்து கொள்ள வேண்டும். பெற்றோர் இளமையிலேயே குழந்தைகளுக்கு ஆலயத்துக்கு செல்வதை பழக்கப்படுத்த வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். இளமையிலேயே ஒன்றை விதைத்து விட்டால் அதனை எந்த வயதிலேயும் எடுக்க முடியாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். பக்குவம் கைகூடும் விரைவிலேயே. ஆகவே பக்குவம் தானாக வரும்போது மனது நற்சிந்தனையோடு இருக்கும். அதனால் அவருடைய வாழ்க்கை செம்மைப்படும். எல்லோரையும் காவி கட்டி சாமியாராக போக சொல்லவில்லை இந்து மதம். இதை கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக சொல்வார் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலே. எல்லோரையும் சன்னியாசியாக போக சொல்வது அல்ல இந்து மதம். வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நிறைவானதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தத்துவங்கள், இந்து தத்துவங்கள் நம்மை நெறியோடு நடக்க செய்கின்றது. அவற்றை பின்பற்றி நடந்தோமானால் வாழ்க்கையிலே இன்னல் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். நெல் என்றிருந்தால் உமியும் சேர்ந்திருக்கும். செம்பு என்று ஒன்றிருந்தால் ஒரு நிமிஷம் கிடையாது, செம்பு என்று ஒன்றிருந்தால் அதிலே களிம்பும் ஒட்டி இருக்கும். அதுபோல நம்முடைய மனமானது தீமையும் நன்மையும் கலந்தது. நம்முடைய மனதிலே நற்குணங்களும் இருக்கின்றது, தீய குணங்களும் இருக்கின்றது. ஆகவே அந்த மனதிலே இருக்கின்ற இறை உணர்வை நன்கு தூண்டிவிட்டு இறை சிந்தனை அதிகம் இருந்தால் நாம் நல்லவனாக வாழ்வோம். துர்குணங்கள் விலகும். துர்குணங்கள் தலை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆலய வழிபாடு தான் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். ஆகவே இந்த பெரியோர்களையெல்லாம் வணங்க வேண்டும். 63 நாயன்மார்களை வணங்க வேண்டும். சமீப காலத்திலே நம்மோடு இருந்து வாழ்ந்து மறைந்த முருகனோடே கலந்துவிட்ட வாரியார் சுவாமிகள் போன்ற அற்புதமான மகான்களுடைய பேச்சை எல்லாம் கேட்க வேண்டும். அப்போது நம்முடைய மனதிலே ஆன்மீகம் என்பது தழைத்து ஓங்கும். ஆன்மீகம் தழைத்து ஓங்குகின்ற மனதிலே தீமைகள் அணுகாது. தீமைகள் ஒருவனை அணுகாத போது அவனுடைய வாழ்க்கையானது நிறைவானதாக இருக்கும். அதனால் தினந்தோறும் ஆலயம் சென்று தொழுவதை ஒரு கடமையாக வைத்துக் கொள்வோம். இஸ்லாமியர்கள் எப்படி 5 வேளை தொழுகின்றார்கள், அதுபோல நாமும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வணங்கி அதன் பிறகு நம்முடைய வேலைகளை துவக்குவதை ஒரு வாழ்நாள் கடமையாக நாம் செய்து வந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையானது நல்ல பாதையிலே செல்லும். நல்லதை நினைக்கும், நல்லதையே செய்யும். ஆகவே தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதை பழக்கமாக்கிக் கொண்டு நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.